ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அண்டு கிளையண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ, அத பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தென் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. பிகினர் யாராவது வந்து என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும், ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டைரக்ட்டா நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னட ரைட்டிங் சர்வீஸ் பொறுத்தன வரைக்கும் எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ல்டு வைஸ் நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் பிளாகிங் அண்டு ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மோர் தென் நீங்கள் எந்த கேட்டகரியில் ரன் பண்ணாலுமே கண்டென்ட் ரைட்டிங்ன்றது காமனாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலுக்காக ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃபேஷனுக்காக ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்து ரன் பண்ணாலுமே சரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு ஆர்டிகல்ஸ் வேணும்னாலும் என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக பியூர் ஒயிட் எஸ்இஓவில் பண்ணி தர முடியும். சரிங்களா? சரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் என்கிட்ட வந்து ஆர்டிகிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிராண்டான ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பல்சரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி தான் கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு, கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூடு எல்லா கண்டென்ட்லையுமே டாக்குமெண்ட்ஸ்லையுமே அட்டாச் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக யூசர் என்ன நீடுக்காக வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறாரு நம்மக்கிட்ட. ஓகேங்களா? நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அல்லது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஐசிபிசி, அதாவது உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்பீங்க. ஐசிபிசி பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி கேட்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரிலாம் பேஸ் பண்ணி கேட்பீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஐசிபிசி ஆர்டிகல்ஸ். அஃபிலியேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அனதர் ப்ராடக்ட் வந்து உங்களுடைய பையிங் லிங்க் மூலிமா போய் வாங்குறாங்க அப்படின்னா, அது வந்து அஃபிலியேட்குள்ளே வரும். ஓகேங்களா? அதுவே ஹூ காமர்ஸ்னால் நீங்கள் வந்து ஓனாக வந்து ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வந்து நீங்கள் வந்து டீலர் கூட டை அப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது, அது உங்களுக்கான ஓன் ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் வந்து ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி பேமெண்ட் கேட்வே வந்து ஆக்டிவேட் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை வந்து யூசர்ஸ் வாங்க வைக்கிறது வந்து அது வந்து ஹூ காமர்ஸ்குள்ளே வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான்லாம் பண்ணிகிட்ருக்கல இந்த சர்வீஸ் அதாவது ஆன்லைன் மூலிமா என்னுடைய ஃப்ரீலான்சிங் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரும். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதை ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக பேசினா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஆல்ரவுண்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இது அதாவது ஆன்லைனில் இது போல் ப்ராடக்ட் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கோர்ஸ் செல் பண்ணுறதாலும் சரி, மோர் தென் இது போல் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணதாலும் எல்லாமே மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிகிட்ருக்கேன். டெக்னிக்கலாக சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சுன்னா ஒவ்வொன்றுத்துலையும் 20 டாபிக் வரும். ஓகேங்களா? மார்க்கெட்டிங்லேயே அவ்வளோ இருக்குது. எஸ்இஓக்குன்னு தனி கேட்டகரிக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் டீம்னு சொல்லிட்டு தனியாக போயிடும். அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக போயிடும். ஓகேங்களா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு அது தனியாக போயிடும். இது போல் மார்க்கெட்டிங்லேயே 20 டைப்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரவுண்டாக கவர் அப் பண்ணுற விதத்தில் தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வாங்கின யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்றதை நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து நான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்ததாக என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரேஞ்சில் எந்தெந்த டூலெலாம் நீங்கள் செக் பண்ண முடியுமோ அதை விட அட்வான்ஸாக நம்ம வந்து செக் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப்மே வந்து கொடுத்துட்ருக்கோம். 100% ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட்னா 100% ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட் தான். தென் அதே போல் பிளாகரிசம் வந்து பார்த்திங்கன்னா 100% யூனிக்காக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா 1 ஆர் 5 டைம்ஸ் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப் அண்ட் ஒவ்வொரு சப்டைட்டில், ஒவ்வொரு ஃபோக்கஸ் வேர்ட் எல்லாமே வந்து அகைன் வந்து ரிப்பீட்டட் ஆகுதா, அதே போல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்டைட்டிலும் சரி அல்லது டைட்டிலும் சரி அனதர் வெப்சைட்டில் வந்து சேமாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஆர்டிகல் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோக்கஸ்க்கு வேணால் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதாக வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மூணாவதாக வந்து டைட்டில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து மோர் தென் ஒரு 25% மேலே பிளாகரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஒரு 75க்கு மேலே வேர்ட்ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ரொம்பவே கொஞ்சம் ஒரு 10% பீப்புள் மட்டும்தான் சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக பிஹெச்பி ஸ்கிரிப்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? தென் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிக்கும் உங்களுடைய வெப்சைட்டில். ஓகேங்களா? ஏன்னா ரீடபிலிட்டிக்கு ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
அதே போல் ஃபுல்லாகவே ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இங்கே வந்து கோட் வைஸில் டெவலப் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அந்த இடத்த வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேராகிராஃப் வந்து ஹையாக கொடுத்துட்டாலுமே வந்து சைட் வந்து ஸ்லோவாகி போயிடும். இது ஃபுல்லாக நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் ஃபைனல் என்னும்போது எரர்ஸ் அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே போல் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் அங்கே 99% இல்லை, அதாவது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் என்னென்னு அப்படி கேட்டிங்க அப்படின்னா அது வேர்ட்ப்ரெஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாமினேட்டாக ப்ளே பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா 3 எஸ்இஓ பிளகின் தான். ஒன்று எல்ஸ்ட் எஸ்இஓ, ரெண்டாவது வந்து ரேங்க் மேத், மூணாவது வந்து ஆல் இன் ஒன் எஸ்இஓ. ஓகேங்களா? இது 3 தான் டாமினேட் பிளேயராக இருக்காங்க இன்றைக்கி ரேஞ்சுக்கு. இதை 3 தாண்டி வேறு ஏதாவது எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளகின் யூஸ் பண்ணாலுமே அதுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல். ஏன்னா ஃபுல்லாகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது இல்லாமல் ஃபுல்லாக மேனுவல் ரேட்டிங் கண்டென்ட் இல்லையா? எவ்வளோ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணாலுமே ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம 1 or 2 டைம்ஸ் போட்டு ஸ்க்ராட்ச் செக் பண்ணுவோம். அது வந்து ரீடபிலிட்டிக்கு கரெக்டாக இருக்கா, பிளாகரிசமத்தில் அதெல்லாமே, அதாவது ஒவ்வொன்றும் மேனுவலாக செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஃபர்தராக ரேங்க் ஆகிறதுக்கு 3 விஷயம் இருந்தால் போதும். ஒன்று, கரெக்டான டைட்டில், கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்ட், கரெக்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது 3 இருந்தாலே 15% எஸ்இஓ ஃபில்லியாக மாறிடும். ஓகேங்களா? தென் இது போக கண்டென்ட்டு, அது போக கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஒரு 3 இமேஜஸ், இன்டர்ன் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் ஃபர்தராக டெக்னிக்கல் எஸ்இஓ. இது 3 மட்டும் நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ரேங்க் ஆகலனாலும் அகைன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் லாங் டைமில் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகும். எப்படி இந்த இடத்த நான் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடியது ஃபியூர் வைடட் எஸ்இஓ. எந்த இடத்துலையுமே கீவேர்ட் ஸ்டஃபிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அது என்ன ப்ரோ கீவேர்ட் ஸ்டஃபிங், நான் ஒரு பிகினராக இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 2742 வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குறது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு ஆர்டிக்கல் கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு மினிமம் வேர்ட்ஸ் அதிகபட்சம் 450லேருந்து 600 வார்த்தை இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஒரு ஆர்டிக்கல் கூகுளில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா 400லேருந்து அதிகபட்சம் 600 வார்த்தை இருந்தால் போதிக்கும் அப்படின்றதான் என்னோடய சஜஷன். பட் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ கோர் அப்டேட் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா வேர்ட்ஸோடைய கவுண்டவுன் வந்து ரெக்குவயர்மெண்ட் அதிகம் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதே போல் ரீடபிலிட்டியோட ஸ்கோர் அதிகம் பண்ணுறாங்க. அப்படின்ற போல் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்தா போல் நம்மளுடைய எஸ்இஓக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பிளகின், ஓகேங்களா, நீங்கள் பிளாகில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பிளகின் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் ரெகுலராக நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்டேட் விட்டுருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது கூகுளில் கோர் அப்டேட்டுமே வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலை வந்து லாங் டைமில் சர்வே பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து 15 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆனாலுமே நம்ம ஃபியூர் வைடட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுறதால கன் மாதிரி நிற்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் ஸ்பேம் ஸ்கோர் உங்களுக்கு வந்து ஏறாது. ஓகேங்களா? தென் அதே போல் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்து பாருங்கள் டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு பேராகிராஃபுமே 150 வேர்ட்ஸ்ன்றதுக்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டிக்குள்ளேயும் வரணும். அதே போல் யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்த உடனே எஸ்ஏ, அதாவது ஒரு பேராகிராஃப் வந்து பல்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த பேராகிராஃபில் இதுதான் அவங்க சொல்ல வராங்கன்றது கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்த உடனே, ஓகேங்களா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஏதோ இருக்குப்பா, எப்படி ஏதோ இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குது, கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி திங்கிங் வர அளவுக்கு தான் இடத்துக்கு தகுந்த போல் வேர்ட்ஸ் வந்து போல்டு பண்ணி காட்டுறது, புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறது, சப்டைட்டில், அதே போல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம வந்து பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்டுலேயும் சரி கண்டிப்பாக என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது டாக்குமெண்ட்ஸ்குள்ளே எப்படி இருக்குது என்னதுன்றதை டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட நீங்கள் வாங்கலாம் மினிமம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரொம்பலாம் தேவை கிடையாது. ஒரு ஆர்டிக்கல் ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன். 200 ரூபீஸ் சிங்கிள் ஆர்டிக்கல். நீங்கள் வந்து 10 வாங்குங்க, 20 வாங்குங்க, 30 வாங்குங்க, இதெல்லாம் எங்கேயுமே நான் கம்பல் பண்ணல. ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட பை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் அகைன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து எனக்கு கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் நீங்கள் வந்து வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து டெமோ ஆர்டிகல்ஸ் கொடுங்க, நீங்கள் ஆல்ரெடி
அதாவது போஸ்டர் அதாவது கிளைண்ட் கொடுத்துருப்பாங்களா அவங்களோட வெப்சைட் யூஆர்எல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து நான் அனதர் பீப்புளுக்கு காமிச்சா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்களா? ஏன்னா இல்லைங்க எல்லாமே ப்ரைவேசிக்காக ஷேர் பண்ண முடியாது என்னால் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். டெமோ ஆர்டிகல் கூட என்னால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா 200 பே பண்ணி ஒரிஜினலாக அந்த கண்டென்ட் வாங்கிக்கிங்க. ஓகேவா? தென் இப்போது ஆர்டிகல்ஸ்குள்ளேருந்து இப்போ மெயில் ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட யூசர்ஸ் வந்து நமக்கு 5 ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 5 ஆர்டிக்கலுமே நம்ம வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணி நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தா தெரியும் 5 விதமான ஆர்டிகல்ஸ்க்கு டாக்குமெண்ட் தனித்தனியாக நம்ம வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கோம். இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலுமே கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஜிப் ஃபைல் மட்டுமே இறக்கி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலுமே இந்த 5 ஃபைல்ன்றது உள்ளே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து இன்னொரு ஆர்டிக்கலுமே கூட நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி எல்லா ஆர்டிக்கலுமே உங்களுக்கு வந்து சிமிலராக தான் கீவேர்ட்ஸ் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கண்டென்ட்டோடைய கீவேர்ட்ஸ் பொறுத்துமே உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய ரீடபிலிட்டிக்குமே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் வேர்டு என்னன்றது கரெக்டாக கொடுத்துருக்கேன். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபோக்கஸ் வேர்டு கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கோம். தென் டைட்டில் சேம் அதே தான், சப் டைட்டில் புல்லட் பாயிண்ட்ஸ் இது போல் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே போல் நண்பா நீங்கள் வந்து அஃபிலியேட் ரன் பண்ணுறீங்க, காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோர் தென் நீங்கள் எந்த கேட்டகரியில் ரன் பண்ணாலுமே கண்டென்ட்டு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து பிளாகிங் வெப்சைட்டுக்கு வந்து 1500 வேர்ட்ஸ் கொடுக்குறேன், 2000 வேர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அஃபிலியேட் அண்ட் காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவ்வளோ வேர்ட்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக இருக்கணும். அதே போல் யூசர்ஸ்க்கு வந்து வளவலன்னு கொடுத்துருக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எப்படி சொல்கிறது, பக்கமாக எழுதிட்டு போனோம்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன இன்ஃபர்மேஷனோ அது மட்டும் தான் நம்மளால் ரைட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் மினிமம் வேர்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து காமிச்சிட்டேன். தென் உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? உங்களோட நேம் வந்து அட்டாச் பண்ணி இன்க்ளூட் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு இது போல் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். மெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிராண்டை பற்றி இன்க்ளூட் நான் என்ன ப்ரொஃபஷனல் இருக்கேன் அப்படின்றது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா மெயில் இன்க்ளூடு என்னுடைய ஜிமெயில் ஐடி, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் அட்டாச் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட் வந்து உங்கள் சிஸ்டத்தில் மிஸ் ஆகிட்டாலும் சரி, மோதன் ஏதோ ஒரு இடத்த டவுன் பண்ணி வைக்கிறீங்க, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. மெயிலுக்கு போகிறீங்க, மெயிலில் போனாலே நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் எங்கேயுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை போல் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், ப்ரோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் கம்மியாகவும் ஒருத்தருக்கு அதிகமாக பண்ணிவிடுங்களான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை நண்பா, நான் மினிமமாக என்ன கேரண்டி கொடுக்கணும் அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்த பாருங்கள், வேர்ட்ஸ் ஐடி கவுண்டர்னு போட்டுட்டு கிட்டத்தட்ட 1500 2000 வேர்ட்ஸ் நான் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறது என்ன, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் நான் வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குறேன். 1500 வேர்ட்ஸ்லேருந்து 1600 1700 இது போல் இருக்கலாம், அல்லது 2200 2300 இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறது 1500 2000 வேர்ட்ஸ் அவ்வளோதான் நான் மினிமமாக கேரண்டி கொடுக்குறது. சரிங்களா? அடுத்தது எஸ்இஓ ஆப்டிமேஷன்றது நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான். நீங்கள் வேர்ட் ப்ரெஸில் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பிளாகரில் யூஸ் பண்ணாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% யூனிக்காக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். 100% யூனிக்காக தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்ததாக ஹியூமன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மேனுவல் ஆர்டிகல்ன்றது நான் அகைன் சொல்லிக்க இந்த இடத்த. அது போக நான் என்னென்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து அதுவுமே நீங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கலாம். இது எல்லாமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரவுண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சும்மா பேருக்கு வந்து சைட்டை மட்டுமே லைவ் கரண்ட் வந்து கையில் கொடுத்துட்டு மற்றவங்க மாதிரி நான் வந்து காசுலாம் வாங்க மாட்டேன். வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே இருக்குது. எல்லா சர்வீஸுமே அப்படின்னா சும்மா நான் வந்து பேசிட்டு போகிறவங்க கிடையாது. ஓகேங்களா? இறங்கி வேலை செய்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் நாம் ப்ரொஃபஷனாக பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து தெரியாத இன்ஃபர்மேஷன் தெரியல நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். என்னால் பண்ண முடியும்னா பண்ண முடியும், முடியாதனா முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி, வேர்ட் ப்ரெஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, கஸ்டமர்ஸாக CSS பூட்ஸ்ட்ராப் பைத்தான்லாம் இதுபோல் நீங்கள் எந்தெந்த கோட் யூஸ் பண்ணி செப்பரேட்டாக PHP ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாலுமே சரி, எதில் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னாலும் என்னால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம டீம் மெம்பர்ஸ் நமக்காக பேக் ஹேண்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பேக்கப்பாக ஆள் இருக்குது எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆல்ரவுண்டாக. இங்கே வந்து பாருங்கள், கீழே அடியிலேருந்து பாருங்கள், ஃபோட்டோ செக்ஷன்லேருந்து பிளாகரில் ஆரம்பித்து மந்த்லி எஸ்இஓ சர்வீஸ் இன்க்ளூட் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல். ஓகேங்களா? இதில் வந்து எல்லாரும் ஆன் பேஜ் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுவாங்களா தவிர ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் அதாவது ஆஃப் பேஜ்னாவே யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஆஃப் பேஜ்னாவே போக மாட்டாங்க. நண்பா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்பாண்ட் லிங்க் தூக்கிட்டு வந்து போட்டுவிட்டு இன்டர் லிங்க்கு அதே போக ஒரு இமேஜ் 2 ஆட் பண்ணிட்டு அது வந்து அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் மெயின் ரோல் என்ன தெரியுமா ப்ளே பண்ணும், நீ
பப்ளிஷ் பண்ணுற பார்த்தியா ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் அந்த ஆர்டிகிள்ஸ்க்கு வந்து நீ பேக்லிங்க்ன்றது ஒன்று பில்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மினிமமாக ஒன் பேக்லிங்க் வந்து ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ₹1 நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமம் ப்ரைஸ் நீங்கள் 1000 பே பண்ணி ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகாதவே நீங்கள் வந்து அவுட்புட் பார்ப்பீங்க. ஓகேங்களா? தென் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு ஆப்டிமேஷன் ப்ரீமியம் தீம்ஸ் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு ஆடிட்டிங் பார்க்குறது. ஓகேங்களா? எதனா ப்ராப்ளமாக இருக்கா, ஏன்னா சைடு வந்து லோடிங் ஸ்பீடு கம்மியாக இருக்கா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து சைடு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. இன்க்ளூட் வந்து உங்களுக்கு பேசிக் தெரியல, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் எதுவுமே தெரியலனாலுமே தீம்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அதுபோல் எல்லாமே அதுவுமே பண்ணிகிட்ருக்கோம். தென் வேர்ட்பிரஸ் ப்ரீமியம் தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எலமெண்ட்டாக போட்டு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடியதே யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக அண்ட் கிளாசிக்காக ஒர்க் பண்ணாலுமே சரி, எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏ டு Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். தென் இதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்க்ளூடு நான் பேக்லிங்க் சர்வீஸ்மே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ எல்லாமே நம்ம வந்து ஆல்ரவுண்டாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டென்ட் ரைட்டிங்கில் மட்டுமே என்னென்ன மெயினாக டாமினேட் ப்ளே பண்ணுதோ அதுவுமே இந்த இடத்த வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இந்த இடத்து பாருங்கள், ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸில் ஆட்சன்ஸ் அப்ளுக்கு தனியாக இருக்குது, ஐசிபிசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், அஃபிலியேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்கேன், தென் ஆட் மேனேஜருக்கு தனியாக கொடுத்துருக்கேன், சோஷியல் மீடியாவுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங்கில் 300 டைப்ஸ் இருக்குது நண்பா. அது வந்து கேட்டகரி ஒவ்வொருத்தரும் மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே, அதை பேஸ் பண்ணி வரும். பட் ஆனால் இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்களா, இது வந்து ஆல்ரவுண்டாக வரும். ஓகேங்களா? வேர்ல்டு வைஸ் இருக்கக்கூடியது எல்லாமே இதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? தென் இது போக நான் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாராவது 10+ ஆர்டிக்கல் 10 ஆர்டிக்கல் அல்லது 12 ஆர்டிக்கல் இது போல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறது. ஓகேவா? இது நானாக பார்த்து கொடுக்குறது தான். இது வந்து யாரும் இந்த அளவுக்கு ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது நண்பா. ஓகேவா? ஸோ இங்கே இந்த பாருங்கள், ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸோடைய கீயோடி காஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3500லேருந்து 3500 ஒரு 4500லேருந்து 5000 வரைக்கும் வரும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்க்ளூட் டேக்ஸ் முதல்ல கொண்டு போட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற ரேட் வந்துடும். ஓகேங்களா? ஒரு தீமோடைய காஸ்ட் வந்து அவ்வளோ, அதாவது ஒரு 5000 வருதுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தீம்ஸ்க்கான காஸ்ட்டுக்கான ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட முடியும். எப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், 10+ ஆர்டிகல்ஸ் நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஆர்டிகல் வாங்குறீங்கன்னா 2000 பே பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் 11 வாங்குறீங்கன்னா 1200 பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? 12னா 1400 இது போல் போயிட்டே இருக்கு இல்லையா? 10 ஆர்டிகளுக்கு மேலே வந்துட்டாலே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு 1 இயருக்கான ஃப்ரீயாக வித் லைஃப் லாங் அப்டேட்டோட லைசன்ஸ்க்கோட உங்களுக்கு வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் நண்பா. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ஃப்ரீயா இல்லை கிராக்கடா அல்லது ஜிபிஎலா இது போல் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? 100% ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது அந்த இடத்துல நான் அகைன் வந்து சொல்லிக்கிறேன். அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன்னா இல்லையான்றது இது போல் நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்துக்கவும் முடியும் உங்கள் வெப்சைட்டில். ஏன்னா கீ ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இது போல் டேஷ்போர்டில் வந்து சைட்டு லைப்ரரியில் உங்களால் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு இருக்கக்கூடிய ப்ரீமியம் தீம்ஸோடைய லேஅவுட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கீ போட்டிருந்தால் மட்டும்தான் அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து அப்டேட்ன்றது ஒன்று கிடைக்கும். இன்க்ளூடு நம்ம வந்து அந்த கீன்றதையும் உங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ஜென்ரல் ப்ளஸ்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்துக்கலாம். தென் அது போக மெகா ஆஃபர்ஸ் எப்போயுமே நம்ம கொடுக்குறது. ஒன் டைம் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் மட்டும் அது க்ளோஸ் பண்ணிட்டு போகிற ஆளும் நாம் இல்லை. ஓகேவா? என்னால் ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது முடிஞ்சதோ, அதாவது எப்படி சொல்கிறது, என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அதை வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தான் எப்போயுமே கொடுப்பேன். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் யாராவது 30 ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடும் 300 டூ ஃபாலோ பேக்லிங்க்கு ஃப்ரீயாக தரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் வந்து பேக்லிங்க் கோடி காஸ்ட் வந்து உங்களுக்கு ₹1 நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன். நீங்கள் 300 பேக்லிங்க ப்ரோ அப்படி பார்த்தா கூட 30 ஆர்டிகளுக்கு 6000 வருதாச்சு ப்ரோ. நீங்கள் 10 ஆர்டிகல்ஸ்க்கு நீங்கள் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்களா? அப்புறம் 300 பேக்லிங்கில் அப்படி என்ன இருக்குன்னா நண்பா, ஒன்றுமே இல்லாத வெப்சைட்டுக்கு 300 பேக்லிங்க் போடுறதுக்கான காஸ்ட் எப்படி தெரியுமா? நீங்கள் போய் அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேக்லிங்க்கு மினிமமாக ₹5 7 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதாவது என்ன கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரவுண்டராக போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கடைசியாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னால் அதாவது நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் தான் இந்த இடத்த சொல்லிட்டு இருக்கேன் தவிர இது வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க இல்லை இது வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? நான் வந்து வேலை செய்யறதுக்கான அமௌண்ட் கேட்குறேன். இதில் நான் ஃப்ரீயாக கொடுக்குறது என்னன்றதை அந்த இடத்த உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்த 30 ஆர்டிகல்ஸ் யாராச்சும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 அதாவது டூ ஃபாலோ பேக்லிங்க் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா 300மே டூ ஃபாலோன்றது இந்த இடத்த நான் அகைன் சொல்கிறேன். நோ ஃபாலோ கிடையாது, 300மே டூ ஃபாலோ பேக்லிங்க் தான். சரிங்களா? தென் அது போக
இதில் வந்து ஹைலைட்டாக இன்னொன்று வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா, நியூ ஆஃபர் புதுசாக இதை லான்ச் பண்ணது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி, ஒரு 1 மந்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நீங்கள் யாராச்சும் வந்து ஜஸ்ட் ஃபார் எனக்கு ஆர்டிகல்ஸ்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து தீம்ஸ் மட்டும் கொடுத்தா போதிக்கும். நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரொஃபஷனல் ப்ரீமியம் வெப்சைட்டுக்கு பிரைமரி வெப்சைட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி தீம்ஸ் வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரெண்டாவது ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டுருக்கேன். நான் உங்ககிட்ட அந்த ஆர்டிகல்ஸ் வாங்குறேன், இல்லைன்னா எனக்கு ஆர்டிகல்ஸ்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு தீம்ஸ் மட்டும் கொடுத்தா போதிக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 2000 வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த காஸ்ட்ன்றது காமனாக தான் இருக்கும், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தீம்ஸ் 2000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தீம்ஸ் இன்க்ளூடு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதாவது கண்டென்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா தீம்ஸ் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா பேக்லிங்க் ஃப்ரீ, ஓகேவா. இது போக இன்னொரு ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 பேக்லிங்க் ஃபார் பேக்லிங்க் ₹1 நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்க் ஆர்டர் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5000 பேக்லிங்க்ஸ் வந்து 5000 பே பண்ணி ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு ஒரு ஹை குவாலிட்டி எஸ்இஓ ஆர்டிகல்ஸ் வந்து கொடுப்பேன். அதாவது உங்கள் நல்லா பாருங்கள், தீம்ஸ் வேணும்னா தீம்ஸு, ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நீ ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறதுல ஹை குவாலிட்டியாக, ஓகேங்களா. எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்னா அதாவது அடுத்த 30 வருஷம்னால நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகலால் கன் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்து ஒவ்வொரு வேர்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணி பக்கா குவாலிட்டியாக கொடுப்போம். அதுபோல் மினிமமாக 3000 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் அந்த ஒரே ஆர்டிகல்ஸ். அந்த அளவுக்கு நம்ம ஹை குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 பேக்லிங்க் கிடைக்கிறது மூலிமா கிளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா. தென் நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸோடைய இவ்வளோ பெனிஃபிட்ஸில் நான் கொடுக்கக்கூடிய தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 வரும் இந்தியன் கரன்சிக்கு, சரிங்களா. தென் எப்படி ஒரு இது உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு மந்த் ஆன் மந்த்து மினிமமாக 5 to 10 பீப்புள்ஸ்க்கு மேலே வெப்சைட் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே எங்கிட்ட வெப்சைட்டை பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் நான் வச்சுருக்கேன். 7,000, 15,000 அண்ட் 25,000, ஓகேங்களா. ஸோ 3 பேக்கேஜில் எந்த பேக்கேஜ் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அப்படின்னும் போது நான் வந்து எல்லாருக்குமே இங்கே ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்றதால எனக்கு வந்து அன்லிமிட்டட் லைசன்ஸ்க்கு கான்செப்ட் புரியுதுங்களா. அன்லிமிட்டட்னா வச்சுக்கலாம், அதுக்குன்னு எல்லா லிமிட்டு தாண்டி கிடையாது. 500 வெப்சைட்டுக்கு என்னால் சிங்கிள் கீ வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கிட்ட வந்து 500 வெப்சைட்டுக்கு கீ அப்டேட் பண்ண முடியும் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பொறுத்தவரைக்கும் கோர் அப்டேட் வரும்போது நம்மளோட தீம்ஸுமே வந்து அதுக்கு தகுந்த போல் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க பேக் ஹேண்டில், ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீ எடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே உங்களுக்கு வந்து ஒருத்தே கிடையாது. ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நண்பா, அதாவது சேலஞ்சுனா இதுதான் உண்மை. எந்த ஃப்ரீ லான்ச்சரும் சரி, எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் சரி, ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணால் லாங் டைமில் சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா. தென் அவங்க பேருக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லாம தவிர, பட் ஒரு லாங் டைம் ஃபோக்கஸில் தென் ப்ரீமியமாக ஒர்க் பண்ணுறவங்க யாருமே ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஒன்று பே பண்ணி தீம்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட PHP ஸ்கிரிப்டில் டெவலப் பண்ணி வாங்குவாங்க. அப்படி இல்லைனா இது போல் ப்ரீமியம் தீம்ஸ் பே பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது இன்னி வரைக்கும் ப்ரீமியம் தீம்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மல்டிபிள் வெப்சைட்டுக்கு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ப்ரீமியம் தீம்ஸ்ன்று தான் நான் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. தென் இப்போது நான் வந்து 21,000 கொடுத்து ஒரு கீ வாங்குறேன் அப்படின்னா ஒரு கீ வந்து நான் ஜஸ்ட் ஒரு 500க்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ 500 வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஆச்சு கணக்கு பண்ணி பாருங்க நண்பா, ஓகேங்களா. ஆனால் நான் வந்து அப்படி பண்ணலை. நீங்கள் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. என்னோடய கிளைண்ட்டான எல்லாருமே வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னோடய டார்கெட்டாக தவிர இது வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய மைண்ட் செட், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய அதாவது 10+ ஆர்டிகல் நீங்கள் 2000 பே பண்ணுறீங்க, 5,000 கொடுத்து கீ உங்களால் வாங்க முடியாதால் தான் அப்போ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னும் போது அப்போ நீங்கள் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தானே பெனிஃபிட்ஸ். ஆர்டிகலும் கிடச்சிருச்சு, இன்க்ளூடு தீம்ஸ்க்கான கீயுமே கிடச்சிருச்சு. ஸோ 1 or 2 டைம்ஸ் திங்க் பண்ணி பாருங்கள். தென் இவ்வளோ தான் நண்பா. தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இருக்குது, பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கேன், டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன், ஆன் பேஜ் SEO ஸ்கோர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அதே போல் ஆஃப் பேஜ் ஸ்கோருமே வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். தென் வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, அதே போல் ஆன்லைன் கிளாஸு, தென் வெப்சைட் பில்டு பண்ணுறதாலே 7,000, 15,000 அண்ட் 25,000, ஓகேங்களா. இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி வீடியோவில் பார்க்கும்போதும் சரி என்னோடய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். தென்
நீங்கள் உமன்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு யாரும் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது எனக்கு வெப்சைட்டை பற்றி ஒரு பேசிக் ஸ்கில் கூட கிடையாது, எனக்கு வெப்சைட்னா என்னன்னே தெரியாது. அதாவது உங்கள் வீடியோ பார்த்தேன், எனக்கு ஒரு திங்கிங் இருக்குது ப்ரோ, இப்படி பண்ணலான்னு ஐடியா இருக்குது, அது ரைட்டாக தப்பான உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும், அல்லது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு டைம் ஆடிட்டிங் பார்க்குறீங்களா, இது போல் எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி வீடியோ பார்க்குற டைம்லேயே உனக்கு வந்தாலுமே டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ எந்த டைமில் வேணால் இந்த வீடியோ பார்த்துக்கோ, டைரெக்டாக கால் பண்ணிவிடு. ஓகேவா? ஸோ கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க. அதை தாண்டி உனக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பே பண்ணி ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.